வாசக அன்பர்களுக்கு வணக்கம். இப்பொழுது ஒரு ஜாதகத்தை ஆய்வு செய்து பார்ப்போம். பூவுலகில் பிறந்துவிட்ட அனைத்து விதமான மனிதர்களுக்கும் அவரவர் செய்த புண்ணியத்தின் அளவுக்கு ஏற்றவாறு இறைவன் எந்த வகையிலேயாவது அவருடைய ஜாதகத்தில் ஒரு யோகத்தை அமைச்சு வச்சிருப்பார். அந்த யோகம் பிறக்கிற பொழுதும் வரலாம், பிறந்து வளர்ந்து விட்ட நிலையிலையும் வரலாம், வயசான காலத்திலையும் வரலாம். அந்த யோகமானது சாதாரண யோகமாகவும் இருக்கலாம், அல்லது ராஜயோகமாகவும் இருக்கலாம், அல்லது மிகப்பெரிய சக்கரவர்த்தி யோகமாக கூட இருக்கலாம். அவரவர் செய்த புண்ணியத்தினுடைய அளவுக்கு ஏற்றவாறு எந்த ஒரு மனிதருக்கும் மனிதராக பிறப்பதே ஏதாவது புண்ணியம் செய்தாதான் பிறப்பாங்க. அப்படி இருக்கிற பொழுது அவங்கவுங்க ஜாதகத்தில் செய்த வினைக்கு ஏற்றவாறு யோகங்கள் கண்டிப்பாக அமைய பெற்றிருக்கும். அந்த வகையில் இப்போ ஒரு ஜாதகத்தை நான் இங்கே பதிவு பண்ணுறேன். இந்த ஜாதகர் 1/5/1990 மதியானம் 12:45 பிறக்கிறார். இவருடைய லக்னம் கடக லக்னமாக லக்னத்தில் சந்திர பகவான் ஆட்சி பெற்று கேதோட கூட சேர்ந்திருக்கிறார். 2ஆம் இடத்துல மாந்தி பகவான், 3ஆம் இடம், 4ஆம் இடம், 5ஆம் இடத்துல கிரகம் இல்லை, 6ஆம் இடத்துல சனீஸ்வர பகவான், 7ஆம் இடத்துல ராகு பகவான், 8ஆம் இடத்துல செவ்வாய் பகவான், 9ஆம் இடத்துல சுக்கிர பகவான், 10ஆம் இடத்துல சூரிய பகவான், கூடவே புத பகவான் வக்கரம், 11ஆம் இடத்துல கிரகம் இல்லை, 12ஆம் இடத்துல குரு பகவான். ராசி கட்டத்தில் அமைந்த கிரகங்கள் நிலை இது நவாம்சத்தில் கிரகம் அமைந்த நிலை. இவர் பிறக்கிற போது பூசம் 2ஆம் பாதத்தை பெற்று சனி பகவான் திசை பிறக்கிற போது 13 வருஷம் 6 மாசம் 20 நாள் இருக்கிற போது பிறக்கிறார். இந்த லக்னத்துக்கு அஷ்டமாதி நட்சத்திரமான சனி பகவான் நட்சத்திர சாரத்தை பெற்ற சந்திர பகவான் லக்னத்திலே அமர்ந்த நிலையில் பிறக்கிற போதே சனி திசை. அதன் பிறகு இந்த பிறக்கிற நேரத்துல இவருக்கு அமைஞ்ச திதி சப்தமி திதியில பிறக்கிற இவருக்கு தனுசு ராசியும் கடக ராசியும் சூன்யம் அடைகிறது. இந்த தனுசு ராசி சூன்யம் அடைந்த வீட்டில் இந்த லக்னத்துக்கு 7க்கும் 8 குடையவராக வந்த சனி பகவான் வக்கரம் பெற்று 6ஆம் இடத்துல அமர்ந்த நிலையில இங்க இருக்கிற திதி சூன்யம் விளக்கப்பட்ட நிலையில தான் இந்த சனி பகவான் உட்கார்ந்து இருக்கிறார். நான் முதல்ல கூட வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். திதிசூன்ய வீட்டில் ஒரு கெடுதலான கிரகம், துஷ்டானத்துக்கு அதிபதியான கிரகம் அமர்ந்தால் திதிசூன்யம் விளக்கப்பட்டு விடும். எல்லாத்துக்கும் ஒவ்வொரு சொல்யூஷன் வச்சிருக்கிறாங்க. கெடுதலுக்கும் ஒரு சொல்யூஷன் வச்சு கெடுதலை நீக்கப்பட்ட நிலை, நல்லதுக்கு கூட சில நேரம் நடக்காம போறதுக்கும் ஒரு சூழ்நிலை இருக்கும். அந்த மாதிரி இந்த 6ஆம் இடம் திதிசூன்யம் அடைந்த வீடாக அமைந்து இந்த வீட்டில் சனீஸ்வர பகவான் வக்கரம் பெற்று உட்கார்ந்து இருக்கிற நிலையில இங்கு இருக்கிற திதிசூன்யம் விளக்கப்படுது. அடுத்ததா கடக லக்னம் இந்த ராசி, இந்த ராசியும் திதிசூன்ய ராசியாகவே வருகிறது. அப்ப இந்த வீட்டில் பாவக்கிரக வரிசையில வர்ற கேது பகவான் 12 கூடிய நட்சத்திர சாரமா 12 கூடிய நட்சத்திர சாரமான புத பகவான் சாரத்தை பெற்று லக்னத்திலே அமர்ந்த நிலையில் இந்த லக்னத்துக்கும் உள்ள திதிசூன்யம் விளக்கப்படுது. அப்ப 2 ராசியும் தனுசு ராசியும் கடக ராசியும் திதிசூன்யம் இல்லாத நிலையில, அதாவது நலத்தை கொடுக்கக்கூடிய யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புல தான் இந்த திதிசூன்யம் விளக்கப்பட்டு இருக்கிறது. அடுத்ததா இவர் பிறந்த நாம யோகம் சூலம். இந்த சூல நாம யோகத்துக்கு குரு பகவான் யோக கிரகமாகவும் குரு நட்சத்திரமான விசாகம் யோக நட்சத்திரமாகவும் வரும். அதே போல சூரிய பகவான் அவயோக கிரகமாகவும் அவருடைய நட்சத்திரமான கார்த்திகை நட்சத்திரம் அவயோக நட்சத்திரமாகவும் வரும். இதுல என்னன்னா, ஒரு கெடுதல் வீட்டுக்குடைய கிரகம், ஒரு கெட்ட கிரகம் அவயோகியா வரலாம் நாம யோகத்துல. அதே போல ஒரு நல்ல கிரகம் அவயோகியா வரப்படாது. இங்க அப்படித்தான் இந்த லக்னத்துக்கு தனாதிபதியாக வந்த சூரிய பகவான் 10ஆம் இடத்துல உச்சம் அடைந்த நிலையில
அவருக்கு இவர் பிறந்த நாம யோகம் சூல நாம யோகத்துக்கு இந்த சூரியன் கெட்டவரை வந்துட்டார். அது இந்த ஜாதகத்தில் ஒரு டிராபேக், பின்தங்கிய நிலை தான். அதே போல இந்த குரு 6 குடைவராக ஒரு துர்ஸ்தானத்துக்கு அதிபதியை கையில வச்சுக்கிட்டு ஒரு பாக்கியஸ்தானத்தையும் கையில வச்சிருக்கிறார். அந்த மாதிரியான குரு பகவான் யோகாதிபதியாக 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய நிலையில தன்னுடைய தீசூன்ய வீடான தன் வீட்டை தானே பார்த்துக்கிறார். அவர் பார்த்த நிலையிலையும் இந்த தீசூன்யம் விளக்கப்பட்ட நிலையில பாக்கியஸ்தானத்துக்கு கேந்திரமேறிய குரு பகவான் அங்க போய் ராகுசாரத்துல உட்கார்றார். இது ஜாதகத்தில் இருக்கக்கூடிய திதி நாம யோகத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அமைப்பு. இப்பொழுது ஜாதக அமைப்புல நாம யோகம் திதி சூன்யம் எல்லாத்தையும் பார்த்துட்ட நிலையில இந்த ஜாதகத்துல எந்த மாதிரியான யோகம் அமையப்பட்டு இருக்கிறது என்பதை பார்ப்போம். இங்க கடக லக்னத்துக்கு தனாதிபதியாக வந்த சூரிய பகவான் 10ஆம் இடத்துல போய் அமர்ந்தார். கூடவே 12 குடைவராக வந்த புதனும் சேர்ந்து அமர்ந்த நிலையில இங்க ஒரு புத ஆதித்ய யோகம் ஏற்படும். இந்த புத ஆதித்ய யோகம் புதனோ அல்லது சூரிய பகவானோ 2 கிரகத்துல எந்த கிரகமாயிலும் உச்சமா இருக்க வேண்டும். உச்சம் அல்லது ஆட்சி இப்படி இருந்தாதான் புத ஆதித்ய யோகம் செயல்படும். ஆனா இந்த ஜாதகத்துல லக்னத்துக்கு 2, 12 கூடிய கிரகம் ஒன்று சேர்ந்து ஒரு கேந்திரம் ஏறினால் அரசனுக்கு சமமான வாழ்க்கை அமைய பெறுவார்கள் என்பது நூல்கள் சொல்கிறது. ஆனா இங்க இந்த சூரிய பகவான் நாம யோகத்துக்கு அவயோகியாக வந்த காரணத்தாலும் அவயோகம் பெற்ற ஒரு கிரகம் பலம் பெற்ற காரணத்தினாலும் இவருக்கு ஏறத்தாழ 28 வயசு முடிகிற வரைக்கும் இவருக்கு வேலையும் கிடைக்கல, முயற்சி பண்ணாலும் திருமணமும் நடக்கல. குடும்பாதிபதி அவயோகியா மாறினார். ஆனா ஆதித்ய யோகத்தின் பிரகாரம் இவர் ஒரு முக்கியமான டிகிரி படிச்சுட்டு தான் இருக்கிறார். இது யோகம் என்று சொல்ல முடியாது, இருந்தாலும் அமைய பெற்றதற்கு காரணத்தை விளக்கி சொல்லியிருக்கிறேன், அவ்வளவுதான். 2வதா இந்த ஜாதகத்துல விபரீத ராஜயோகம் அமைய பெற்று இருக்கிறது. எப்படி? லக்ன 6 குடைய குரு பகவான் 12ஆம் இடத்திலே அமர்ந்த நிலையில் 6ஆம் இடத்துல அஷ்டமாதிபதியாக வந்த சனி பகவான் அமர்ந்து 2 பேரும் நேருக்கு நேர் பார்த்துக்கிற நிலையில இந்த விபரீத ராஜயோகம் அமைய பெற்று இருக்கிறது. அடுத்ததா எந்த ஒரு ஜாதகத்திலையும் லக்னாதிபதி ஆட்சி பெற்று அமர்வாரே ஆனால் அந்த லக்னம் பலம் பெற்ற ஜாதகமாகத்தான் இருக்க வேண்டும், யோகம் பெற்ற அமைப்பை தான் பெற்று இருக்க வேண்டும். இந்த ஜாதகத்துல சந்திர பகவானா வந்த வளர்வரை சந்திரன் லக்ன அஷ்டமத்துக்குரிய சனி பகவான் சாரத்தை பெற்று கேது பகவானோடு சேர்கிற பொழுது கேதுவுக்கும் சந்திரனுக்கும் பகை. அப்படி இருந்தாலும் கேதுவும் சந்திரனும் சேர்ந்த நிலையில் இருக்கிற ஒரு ஜாதகம் எதிர்பாராத தனயோகமோ அல்லது பதவி யோகமோ எதிர்பாராமல் கிடைத்துவிடும். எந்த நிலையிலும் அவங்களுடைய மனசு எந்த வகையிலேயாவது ஒரு சலனப்பட்டுக்கிட்டே இருக்கும். அந்த சலனம் யாருக்கும் தெரியாது. இதுவும் ஜாதக அடிப்படையில ஒரு உயர்வை கொடுக்கக்கூடிய அமைப்பு தான். அதே நேரத்தில் லக்னத்துக்கு 12 குடைவராக வந்த புதன் தன்னுடைய வீட்டுக்கு லாபஸ்தானத்திலே அமர்ந்தார். லக்னத்துக்கு பாதகாதிபதியாக வந்த 11ஆம் இடத்துக்கு அதிபதியான சுக்கிரன் தனது வீட்டுக்கு லாபஸ்தானத்திலே அமர்ந்தார். அடுத்ததா 10ஆம் வீட்டுக்கு உடையவராக வந்த செவ்வாய் தனது வீட்டுக்கு லாபஸ்தானத்திலே அமர்ந்தார். அடுத்ததா அஷ்டமாதிபதியாக வந்த சனி பகவான் தன்னுடைய வீட்டுக்கு லாபஸ்தானத்திலே அமர்ந்தார். பொதுவாக எந்த ஒரு ஜாதகத்திலையும் 2 கிரகம் அல்லது 2க்கு மேற்பட்ட கிரகம் தன் வீட்டுக்கு லாபஸ்தானத்திலே 11ஆம் இடத்தில் அமரக்கூடிய நிலை இருக்குமே ஆனால் அந்த ஜாதகர் எந்த நிலையில் பிறந்தவராக இருந்தாலும் ஒரு கட்டத்துல அவர் உயர்ந்துருவார். ஒன்று தனவரவோ அல்லது பதவியோ அல்லது எந்த வகையிலேயாவது தொழில் செய்தோ ஒரு முக்கியமான இடத்துக்கு அடுத்தவர்களுக்கு தெரியும்படியாக ஒரு நல்ல நிலையில் உயரக்கூடிய அமைப்பை அந்த ஜாதகர் பெற்று விடுவார். அந்த வகையில
இந்த ஜாதகத்துல 4 கிரகங்கள் தன் வீட்டுக்கு லாபஸ்தானத்தில் அமர்ந்த நிலையில், இது ஒரு முக்கியமான யோகம் தான். யோகத்துல சொல்லப்பட்டிருக்குதாங்கிறது எனக்கு தெரியாது, அனுபவ ரீதியா நீங்க பாருங்க. ஒரு ஜாதகத்தில் குறைஞ்சபட்சம் 2 கிரகம், அதிகமா எத்தனை கிரகம் வருதோ அத்தனை கிரகத்துக்கு தகுந்த யோகத்தை அந்த ஜாதகர் வாழ்நாளில் கண்டிப்பாக அனுபவித்தே விடுவார். அந்த வகையில இந்த கிரகங்கள் அமைந்த முறையில் பலம் பெற்ற ஜாதகமாகத்தான் கருதப்பட்டு இருக்கிறது. அடுத்ததா இந்த ஜாதகத்துல எந்த மாதிரியான அவயோகம் இருக்குதுன்னு பார்ப்போம். ஒரு ஜாதகத்தை எடுத்துக்கினா எந்த வகையிலாவது அவயோகம் இல்லாத ஜாதகம் இல்லை, அதே போல யோகம் இல்லாத ஜாதகமும் இல்லை. ரெண்டும் கலந்த நிலையில் தான் ஜாதகம் அமையப்பட்டிருக்கும். அவயோகம் இருந்தாலும் ஒரு கட்டத்துல அவயோகத்தினுடைய தன்மை வீரியம் குறைந்து யோகம் செயல்பட ஆரம்பிக்கும். அதே போல யோகம் இருந்தாலும் சரி, அந்த யோகம் நடக்கிற காலத்துக்கு நடந்து அதன் பிறகு யோகம் குறையிற நேரத்துல அவர் செய்த புண்ணியத்தினுடைய அளவுக்கு ஏற்றவாறு யோகம் குறைந்து அவயோகம் தொடரவும் அல்லது அவயோகம் தொடராமல் சாதாரண நிலையில் செல்லக்கூடிய அமைப்பையும் சில ஜாதகங்கள் பெற்றுவிடும். அந்த வகையில பார்க்கிற போது இதுல இருக்கிற அவயோகம் என்னன்னா, 28 வயசு முடிஞ்சு 10 மாசம் ஆன நிலையில கூட இவருக்கு பொண்ணு தேடிக்கிட்டே தான் இருக்கிறாங்க, பொண்ணு கிடைக்கல. அதுக்கு காரணம் குடும்ப ஸ்தானமான 2ஆம் இடத்துல போய் மாந்தி அமர்ந்தார். குடும்ப ஸ்தானாதிபதியாக வந்த சூரிய பகவான் அவயோகத்துல போய் உச்சம் அடைஞ்சதோட இல்லாத அந்த சூரியன் பரணி நட்சத்திர சாரத்துல போய் உட்கார்றார். பரணி நட்சத்திர சாரம், பரணி அவயோக நட்சத்திர சாரத்தை பெற்றது கிரகம் கெடுதல் செய்யக்கூடிய நிலையில இருக்கிற காரணத்தினாலதான் இவருக்கு இது வரைக்கும் வேலை கிடைக்கல. அடுத்ததா லக்னத்துக்கு 7 குடைவராக வந்த சனி பகவான் 7ஆம் இடத்துக்கு 12ஆம் இடத்துல போய் பக்கரம் பெற்று உட்கார்ந்ததோட இல்லாத எந்த 7ஆம் அதிபதியும் சனி பகவானாக இருந்து அவர் சுக்கிரனுடைய நட்சத்திர சாரத்தை பெற்றிருக்கிறார். எந்த ஒரு ஜாதகத்திலையும் இது ஒரு ரகசியம்தான், 7ஆம் அதிபதியும் கலஸ்திர காரகரும் ஒன்று கூடி நிற்கக்கூடாது ஒரு வீட்டில். அதே போல 7ஆம் அதிபதியாக வந்த கிரகம் கலஸ்திர காரகர் நட்சத்திர சாரத்தை பெறுகிற பொழுது திருமண தடை இல்ல திருமணம் தடையே ஏற்படாத கூட தள்ளிக்கிட்டே போய் ஒரு 29, 30, 31 வயசுல கல்யாணம் நடக்கூடிய அமைப்பை ஏற்படுத்திடும். பொதுப்படையா சொல்லக்கூடிய கலஸ்திர காரகராக வந்த சுக்கிர பகவான் நட்சத்திர சாரத்தை பெற்ற 7 குடையவரான சனி பகவான் 6ஆம் இடத்திலே மறைந்திருக்கக்கூடிய நிலையில் 7ஆம் இடத்துல போய் ராகு உட்கார்ந்து இருக்கிறாரு சந்திர பகவான் நட்சத்திர சாரத்தை பெற்று. இது ஒரு வகையில நல்ல அமைப்பு தான். சில பேர் சொல்லுவாங்க லக்னத்துல ராகு 7ல கேது, லக்னத்துல கேது 7ல ராகு, இது நாகதோஷம் பார்க்க. உண்மைதான். ஆனா லக்னத்துல அமரக்கூடிய அந்த ராகு கேதுக்கள் எந்த விதமான நட்சத்திர சாரத்தை பெற்று இருக்கிறார்கள் என்பதை முக்கியமாக கவனித்து அவர்கள் கெடுதல் செய்வார்களா அல்லது நல்லது செய்வார்களா என்பதை கூர்ந்து கவனித்துதான் நம் பலனை தெளிவாக சொல்ல வேண்டுமே தவிர, எடுத்த உடனே ராகு கேது லக்னத்துல 7லையும் இருக்குது 2ஆம் இடத்துலையும் 8ஆம் இடத்துலையும் இருக்குதுன்னு சொல்லிடக்கூடாது. ராகு கேது செய்யக்கூடிய நன்மையை விட குரு பகவானோ சுக்கிர பகவானோ ஒரு நன்மையை செய்ய மாட்டாங்கிறது இதுதான் உறுதி. நீங்க ஜாதகத்தை பாருங்க. 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் ஒரு பெண் ஜாதகத்துல கல்யாணத்தை பண்ண விடவே மாட்டார். அதே போல ஒரு ஆண் ஜாதகத்துல சுக்கிரன் 7ஆம் இடத்துல சீக்கிரம் கல்யாணமே நடக்காது. காரணம் என்னன்னா, பொதுப்படையா கலஸ்திர காரகராக சுக்கிரனாக இருந்தாலும் சரி, சிறப்பா குரு பெண்களுக்கு கலஸ்திர காரகராக வருவார். காரணம், பெண்ணிற்கு ஆண் கிரகமான குரு பகவான் கலஸ்திர காரகராக வருவார். ஆணாக இருக்கக்கூடிய ஒரு வரனுக்கு பெண் கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் கலஸ்திர காரகராக வருவார். அந்த வகையில ராகு கேது கொடுக்கக்கூடிய தீமையை விட சுப கிரகமான சுக்கிரனும் குருவும் கொடுக்கக்கூடிய இன்னல்கள் அதிகமாகத்தான் இருக்கும். இந்த ஜாதகத்தை வருவோம். இந்த ஜாதகத்துல இப்ப திருமணம் இது வரைக்கும் நடக்கல. இது ஒரு கஷ்டமான நிலைதான். இருந்தாலும் இந்த ஜாதகத்தை ஏன் எடுத்து இருக்கிறேன்னா, இந்த ஜாதகத்துல மிகப்பெரிய யோகம் அமைய பெற்று இருக்கிறது. அந்த யோகம் இது வரைக்கும் நடக்கல. பிறக்கிற போதே சனி பகவான் தசை 13 வருஷம் 6 மாசம் இருக்கிற நிலையில பிறந்த இந்த ஜாதகர்
கடக லக்னத்துக்கு அஷ்டமாதி நட்சத்திர சாரத்தை பெற்று சந்திர பகவான் லக்னத்திலே அமர்ந்த நிலையில் சனி திசையில் நடந்து கொண்டிருக்கிற காலமாக இருந்து குழந்தை பிறக்கிற பொழுது அந்த குழந்தை ஆயுள கணக்கு பண்ணிக்கினே தான் வருமா. அஷ்டமாதி நட்சத்திர சாரத்தை பெற்ற காரணத்தினால ஆயுள் பலம் பெற்ற ஜாதகமாக இருந்தால் அந்த குழந்தை உயிர் பிழைத்து இருக்கும். அதற்கு ஒரு எதிர்மறையான பலனை அந்த குடும்பத்துக்கு கஷ்டம், பல வகையான சோதனைகளை அந்த குழந்தை பிறந்த பிறகு ஏற்படுது. இந்த ஜாதகத்தில் ஏன் இந்த சனி திசையா இருந்தும் இளமையில யோகத்தை கொடுக்கல? இங்க நான் முதலே சொல்லியிருக்கிறேன், அஷ்டமாதிபதியும் 6 குடைவரும் 2 பேரும் நேருக்கு நேர் பார்த்து கொள்கிற நிலையில் இளமையிலேயே அந்த யோகத்தை கொடுக்கல. காரணம், பிறக்கிற போதே அஷ்டமாதி திசை தான் காரணம். இவங்க அப்பாவுக்கும் கொடுக்கல, குடும்பத்தை ஓட்டி இருக்கும். இவர் வளர்ந்து இருப்பார் சாதாரண நிலையில. ஆனா மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் கொடுக்காம போனதுக்கு காரணம் பிறக்கிற போதே சனி திசை. ஒவ்வொரு திசைக்கும் ஒவ்வொரு ஆயுளை வயசை குறிப்பிட்டு இருக்கிறார்கள். இந்த வயசுல இந்த திசை வந்தா யோகம் செய்யும், இந்த வயசுல இந்த திசை நடந்ததுன்னா யோகம் செய்யாதுன்னு. இப்ப சனி பகவான் திசை இளமையிலே வரும்போது அஷ்டமாதிபதியாக இருந்து அவர் வக்கரத்திலையும் இருந்து திசை நடக்கிற போது பிறந்த காரணத்தினால சாதாரண நிலை. படிச்சார், 13 வயசு வரைக்கும் படிச்சாரு. 13 வயசுக்கு பிறகு வந்த புத பகவான், புத ஆதித்ய யோகம் பெற்ற ஜாதகம் எப்படி அமைய வேணும்? 10ஆம் அதிபதியா இருந்த செவ்வாய் பகவான் 10ஆம் இடத்துக்கு லாபஸ்தானத்தில் அமர்ந்த நிலையில் 10ஆம் இடத்துல சூரிய பகவான் உச்சம் பெற்று புத பகவானோடு சேர்ந்து புத ஆதித்ய யோகம் இருக்கிற நிலையில இவர் டிஸ்டிங்ஷன் எடுக்க வேண்டும். மாநில லெவல்ல முதல் மாணவராக வர வேண்டும், வரல. ஆனா படிச்சாரு, ஒரு டிகிரி பாஸ் பண்ணாரு. பாஸ் பண்ணிட்ட பிறகு வேலை கிடைக்கல. அதுதான் என்ன காரணம்னா, இந்த புதன் 10ஆம் இடத்தில் இருந்தது மட்டும் அல்ல, சூரியனோடு சேர்ந்து அவயோகாதிபதி, அதாவது நாம யோகத்துக்கு அவயோகாதிபதியாக வந்த சூரிய பகவான் பலம் பெற்று 10ஆம் இடத்தில் இருந்த காரணத்தினால இந்த செவ்வாய் பகவானையும் மீறி இவர் கெடுதல் தான் பண்ணிட்டு இருக்கிறார் இது வரைக்கும். அதனால இந்த புதன் திசை இப்ப நடக்கிற சனி புத்தி, நடக்கிற புதன் திசையில கடைசி புத்தி சனி புத்தி நடக்கிற போது இவருக்கு ஒரு ஏற்றம், வாழ்க்கையில ஒரு மறுமலர்ச்சி, ஒரு திருப்பம் கண்டிப்பாக ஏற்படும். காரணம், இந்த புதன் 12ஆம் அதிபதியாக இருந்து வக்கரம் பெற்று 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய நிலையில் சூரிய பகவானுடைய கட்டுப்பாட்டை மீறி இந்த புதனால எதுவும் செய்ய முடியாது. யாரு கூட புதன் கிரகம் சேருதோ அதன் வழியே நடக்கக்கூடியவர் அவர். இவ்வளவு நாள் புதன் திசையில கடைசி வரைக்கும் பொறுத்திருந்து அதை மீறி செயல்படக்கூடிய சக்தி இந்த சனி பகவானுக்கு இருக்கிற காரணத்தால் இன்னும் ஏறத்தாழ 1.5 வருஷம் இருக்கு. இந்த 1.5 வருஷத்துல சனி பகவான் மே மாசம் 7ஆம் தேதி போல வக்கரம் பெறுவார். கூடவே குருவும் இங்க சேர்ந்துக்கிட்டு கோச்சார அடிப்படையில குருவும் சேர்ந்த நிலையில இந்த குருவும் ஏப்ரல் மாசம் 10ஆம் தேதிக்கு வக்கரம் பெறுவார். அந்த காலத்திலிருந்து இவருக்கு ஒரு யோக காலம் ஸ்டார்ட் பண்ணும். இந்த சனி புத்தி இவரை உயர்த்துவது மட்டுமல்லாமல் திருமணம் நடப்பதற்கும், திருமணம் நடந்து விட்ட பிறகு வாழ்க்கையில மிகப்பெரிய சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொள்வதற்கும் இந்த ஜாதக அமைப்பு இவருக்கு பக்க பலமாக அமைவதோடு புதன் திசை முடிந்துவிட்ட நிலையில் அடுத்து வரக்கூடிய திசை கேது பகவான் திசை. ராகு கேது, கொடுத்து கெடுப்பவர் ராகு என்றால் கெடுத்து கொடுப்பவர் கேது. இந்த கேது 3-12ஆம் ஆதி நட்சத்திரமான ஆயில நட்சத்திர சாரத்தை பெற்றார். 10ஆம் இடத்தில் அமரக்கூடிய புத பகவான் கேது நட்சத்திர சாரத்தை பெற்று இந்த புதனுடைய பலனை பூரா இந்த கேது வாங்கி வச்சிருக்கிறார். முதல்ல நான் சொல்லியிருக்கிறேன், சந்திரனோடு அமர்ந்த கேது கடக ராசியில் இருக்கிற பொழுது சந்திரன் ஆட்சி பெற்ற நிலையில அந்த கேது மகத்தான ராஜயோகத்தை உண்டு பண்ணி விடுவார். இப்ப அப்படித்தான் நடக்க போகுது அவருக்கு. இதுக்கு மற்ற கிரகங்களும் பக்க பலமாக இருக்கிறது. 4 கிரகங்கள் ஸ்தான பலம் பெற்ற நிலையில இருக்கிற காரணத்தினாலவும் இந்த சனி திசையும் இந்த புதன் திசையும் பலன் கொடுக்காத நிலையில 30 வயசுக்கு பிறகு வரக்கூடிய இந்த கேது திசை மிகப்பெரிய ராஜயோகம் கொடுக்கும். அதுல தொழில்,
அதாவது வெளிநாட்டு தொழில், வெளிநாட்டு வியாபாரம், தான் எந்த தொழில் செய்தாலும் அதில் முக்கியமான இடத்துக்கு செல்லக்கூடிய அமைப்பு, வாழ்க்கையில ஒரு தொழிலதிபர் இல்லை, அரசாங்க தொழில் போகக்கூடிய அமைப்பு இந்த ஜாதகத்தில் இல்லை. இருந்தாலும் கேது திசை முடிவு பெறும்போது அரசாங்க தொழிலை விட்டுவிடக்கூடிய நிலையை கூட ஏற்படுத்திடும். காரணம், 10ஆம் இடத்துல அவயோகி போய் உக்காந்தார் சூரியன், 12ஆம் அதிபதியும் போய் 10ஆம் இடத்துல உக்காந்தார், வக்கரம் பெற்றார். அதனால அரசாங்க துறையில் வேலை செய்வதை விட இவர் சொந்த தொழில் வேலை செய்கிறாருன்னா அந்த தொழிலில் மற்றவர்கள் போராட்டும் படியாக இவர் தொழில் நடப்பதற்கும், செய்யக்கூடிய தொழில் வகையில் உயர்ந்த நிலையில் செல்வதற்கும் இந்த கேது பக்க பலமாக இருப்பதோடு அயல்நாட்டு வர்த்தகம், மிகப்பெரிய லெவலில் தொழிலை ஆரம்பித்து நடத்தக்கூடிய நிலை, இதெல்லாம் இந்த கேது பகவான் ஏற்படுத்துவார். இவருக்கு 38 வயசுல கேது பகவான் திசை முடிஞ்சு சுக்கிர பகவான் திசை ஆரம்பிக்கும். இந்த சுக்கிரன் பொதுவா ஒரு கருத்து, 40 வயசுல சுக்கிர திசை ஆரம்பிச்சா அந்த திசை அவ்வளவு சிறப்பாக இருக்காது என்பது ஒரு கருத்து இருக்கு. ஆனா நூல்களில் நான் படிச்சது கிடையாது. ஆனா நடைமுறையில பார்க்கிற போது அது ஓரளவுக்கு சரியா தான் வருது. அதனால 40 வயசு நெருங்குற நேரத்துல 38 வயசுல இவருக்கு சுக்கிர திசை ஆரம்பிக்கிற காரணத்தினால இந்த சுக்கிர திசை இவருக்கு கெடு பலன்கள் தான் வழங்க வேண்டும், கெடு பலன்களைத்தான் வழங்க வேண்டும். ஆனால் இந்த லக்னத்துக்கு சுக்கிர பகவான் 4-11 குடையவராக வந்து 4க்கும் 11ஆம் இடத்துக்கும் அதிபதியாக வந்த சுக்கிரன் லக்னத்துக்கு பாதகாதிபதி உச்சம் பெறார். இதுல ஒரு ரகசியம் என்னன்னா, பாதகஸ்தானாதிபதி வளர்பிறையில போய் லக்னத்துக்கு 9ஆம் இடத்துல கோணம் பெற்று உட்கார்றது ஒரு சிறப்பு. பாதகத்தன்மை இயற்கையாவே விளக்கிடும். கோணத்திலே மிகப்பெரிய கோணமாக அமைய பெற்ற 9ஆம் இடத்துல 4 குடையவராகவும் லாபாதிபதியாகவும் வந்த இந்த சுக்கிர பகவான் நட்சத்திர சாரத்துல குரு பகவான் நட்சத்திர சாரத்தையே பெற்று 9ஆம் இடத்துல இருக்கிற பொழுது அவருக்கு இருக்கக்கூடிய இயற்கையான அந்த பாதகத்தன்மை வெகுவாக குறைந்துவிடும். ஆனா சுக்கிர திசையில சுக்கிர புத்தி 40 மாசம், சூரிய புத்தி ஒரு 12 மாசம், 52 மாசம். இவர் பலவிதமான சிரமங்களை கடக்கத்தான் வேண்டும். காரணம், பாதகாதிபதிங்கிற ஒரு தன்மையை கொஞ்சம் கையில வச்சுக்கிட்டு தான் இருப்பார். கோணம் யாருன்னா கூட நாம கூட பார்ப்போம். சில பேர் ஒருத்தர்கிட்ட போய் சேரும்போது கொடும் குணம் உள்ளவராக இருந்தாலும் நல்லவர் இடத்துல சேர்ற போது நல்ல குணம் வந்துட்டாலும் கூட சில நேரங்களில் தன்னுடைய குணத்தை காட்டவே செய்வார் மனிதர்களாக இருக்கக்கூடிய நாம கூட. அந்த வகையில இந்த சுக்கிர பகவானுக்கு பாதகத்தன்மை கொஞ்சம் அமைப்பெற்றிருந்தாலும் கோணம் பெற்ற காரணத்தினால பாதகத்தன்மையினுடைய வீரியம் குறைந்து சில நேரங்கள்ல அந்த பாதகத்தன்மை தலை தூக்கும். அதுக்கு தகுந்தா போல இவருக்கு 40 வயசு நெருங்குற நேரத்துல சுக்கிர தசை ஆரம்பிச்சு சுக்கிர புத்தியே 40 மாசம் நடக்கும். பொதுவா ஒரு தசை ஆரம்பிச்சு தன்னுடைய சுய புத்தியில நல்லது செய்யக்கூடாது, அதுவும் ஒரு காரணம். 40 வயசு நெருங்குகிற நேரத்துல சுக்கிர தசை ஆரம்பிக்கிறதுனால அந்த 40 வயசு நடக்கிற போது சில சங்கடங்களை ஏற்படுத்தும், அதுவும் ஒரு காரணம். இந்த 2 காரணங்களாலும் இந்த சுக்கிர தசையினுடைய சுக்கிர புத்தியும் அடுத்து வரக்கூடிய சூரிய புத்தி 12 மாதமும் பலவிதமான சங்கடங்களையும் பலவிதமான தொழில் பிரச்சனைகளையும் சந்திக்க நேர்ந்தாலும் அடுத்து வரக்கூடிய சந்திர பகவான் புத்தியிலிருந்து மறுபடியும் ஏற்றத்தை பெற்று இந்த சுக்கிர தசை மிகப்பெரிய யோகத்தையும் வழங்கும். இந்த ஜாதகத்தில் நம்ம பார்க்கறது என்னன்னா, இளமை காலத்தில் பலம் பெற்ற கிரகங்கள் திசை நடந்தும் பலன் கொடுக்காத சனி திசை புதன் திசையை கடந்து ஒரு 30 வயசுக்கு மேல மிகப்பெரிய ஏற்றம், மிகப்பெரிய உயர்வு, அரசியல் செல்வாக்கு, தொழில்துறையில் மிகப்பெரிய பட்டம் பதவி, மிகப்பெரிய தன வருவாய், தன ஆகர்ஷண யோகத்தை பெறக்கூடிய ஜாதகமாக இருந்தும் 30 வயசு வரைக்கும் ஒன்றும் கிடையாது. 30 வயசுக்கு பிறகு ஏறத்தாழ 27 ஆண்டுகள் சிறப்பு பெறக்கூடிய ஜாதகமாக இருக்கிற காரணத்தினால இந்த ஜாதகத்தை இந்த வீடியோவில் பதிய வைக்கிறேன். நன்றி, வணக்கம்.